ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடர் சரளா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, அம்முவை திட்டாதீங்க அத்தை, அம்மு ரொம்ப ரொம்ப பாவம். அம்முவை நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் தான் போய்கிட்டு இருந்தோம். அப்போது பின்னாடி ஒரு காரில் ஒருத்தவங்க எங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அம்மு நாங்கள் 2 பேரும் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக எங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தாங்க. பாவம் அம்மு என்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல, அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சு. அம்மு இப்படி திட்டாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே சரளாலேருந்து நம்ம சண்முகம் வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு, அபி என்னம்மா சுடர் என்ன சொல்கிறா, யார் உன்னை துரத்திட்டு வந்தது, இங்கே பாரு அபி, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன்கிட்ட சொல்லு அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதோடு விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரளா இருந்துட்டு, இங்கே பாரு அபி, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு நீ இருப்பியா, இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு, யார் உன்னை துரத்திட்டு வந்தா, யாராக இருந்தாலும் நம்ம அவங்கள என்ன ஏதுன்னு கேட்போம், நீயே ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து அபிக்கிட்ட ரொம்பவே அக்கறையாக தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பாருங்க நீ அதை பற்றி இப்போதைக்கு கண்டிப்பாக என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இல்லை, அதுக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக வரும், நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது கூத்தா இருக்குது, நீ எங்கே போகிறனே தெரியல, நீ எங்கேயாவது போனா யாரையாவது நீ துரத்திட்டு ஓடுற, இல்லைனா உன்னை யாராவது துரத்திட்டு வராங்க, என்ன தான் நடக்குது உன் வாழ்க்கையில், அப்படி என்ன தான் நடந்துச்சு அபி, அதையாவது சொல்லி தொலைங்க, ஏன் நீ எதுவுமே சொல்லாமல் மூடி மறைக்கணும்னு நினைக்கிற, அப்போது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ தப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் இப்படி மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரளா வந்து கேட்கவும், இங்கே நம்ம அபி இருந்துட்டு, ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு இது விஷயமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் செய்ய கிடையாது, ப்ளீஸ் அண்ணி எதுவும் பேசி என்னை நோகடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சரளா திரும்பவும் ஏதோ பேச வரவும் சண்முகம் இருந்துட்டு, நிறுத்து சரளா, நீ எதுவும் பேசாத, அபிமா என்ன இருந்தாலும் இந்த அண்ணங்கிட்ட சொல்லுமா, கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா தயவு செஞ்சு இது விஷயமா யாரும் என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கான நேரம் வரப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி போகிற போக்கே சரியில்லை, இப்போவே கண்டித்து வைங்க, என்ன இதெல்லாம் பழக்கம், அங்கங்கே போகிறது, அவங்கவுங்கள துரத்துறது, இவங்க இது அதுன்னு உங்கள் தங்கச்சி வாழ்க்கை விஷயத்தில் நிறைய மர்மமாகவே இருக்குங்க, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல, கேட்டாலும் இவ சொல்லவே மாட்டேங்கிறா, அதுக்கான காலம் வரணுமா, ஆமாம் பெரிய காலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து சண்முகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், சரளா என் தங்கச்சியை பற்றி நீ எதுவும் தப்பாக பேசாதே, என் தங்கச்சி எப்படின்னு எனக்கு தெரியும், நீ போய்ட்டு உன் வேலை என்னமோ அதை பாரு, ஆமாம் உங்கள் தங்கச்சியை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாதே, ஆனால் உங்கள் தங்கச்சி மட்டும் 1000 விஷயம் பண்ணலாம், ஆனால் அது என்ன ஏதுன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு தங்கச்சி பாசம் உங்களுக்கு கண்ணை மறைக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம அம்மூர் அதாவது நம்ம அபிக்கிட்ட சுடர் வந்து, அம்மு ப்ளீஸ் அம்மு நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க, இப்படி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மு, ஏன் அம்மு, ஏன் நம்மளை யாரோ ஒருத்தவங்க துரத்திட்டு வந்தாங்க, ஏன் நம்ம அவங்கள பார்த்து ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும், ஏன் அம்மு நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் நடக்குது, எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க, ஏன் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு சுடர், இதை பற்றியெல்லாம் நீ யோசித்து பார்க்கக்கூடாது, உன்னுடைய ஞாபகம் கவனம் எல்லாமே படிப்பில் மட்டும்தான் இருக்கணும், சரியா, உனக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுடர், ஏன்னா அது மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும், சரியா, அம்மா அழுகிறேன் அம்மா ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு நீயும் வருத்தப்படாத, சரியா, அம்மாவோட சுச்சுவேஷன் அப்படி, நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அங்கே எதுவும் நடக்கலை, சரியா, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ரோட்டில் இங்கே நம்ம சுடர் தருண் தியா இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே நம்ம சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. கரெக்டாக அப்போ தான் நம்ம நம்ம
அதாவது அபியோட ஹஸ்பண்ட் வெற்றி அவங்களுமே காரில் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிறத பார்க்குறாங்க. தியாவும் தருணும் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து தூக்கவும், நம்ம வெற்றி சடான காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா சுடரை அப்படியே தலையில் நல்லாவே அடிபட்டிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமாகிடுது. சுடர் உனக்கு எதுவும் ஆகாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தருண் இருந்துட்டு, அங்கிள் எப்படியாவது சுடரை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அங்கிள், உங்கள் காரை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சுடரை தூக்கி போட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். சுடருக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெற்றி நம்ம சுடரை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு ஓடி போகிறாங்க. அவ்வளோ ஒரு அழுகு நம்ம வெற்றிக்கு. ஏன்னா சுடர் மேலே அவ்வளோவும் பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம அபியோட ரிலேஷன் சுடர் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம சுடர் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த வெற்றி, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம சுடர் மேலே பாசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அபியோட ரிலேஷன்றதுனால யார் கூடயுமே நம்ம சகவாசம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து நினச்சிருப்பாங்க. இப்போ சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுமே ரொம்பவே கலங்கி போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் என்ன ஏதுன்னு பாருங்கள் டாக்டர், கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபட்டிருக்கு, நிறையவே அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆகிடுச்சு டாக்டர், சீக்கிரமாக என்ன ஏதுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் என்ன ஏதுன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அது இதுன்னு என்னென்னமோ போட்டுடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க. பிளட்டு போயிருக்கிறதுனால நிறைய சீரியஸு அப்படிங்கிற மாதிரி நர்ஸும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே வெளியவும் நம்ம தருண் தியா இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே நம்ம தியா இருந்துட்டு, தருண் சுடருக்கு இப்படி ஆகும்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல, சரி இதை நம்ம உடனே அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தியா, உடனே வெற்றிக்கிட்ட, அங்கிள் உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியுமே கொடுக்குறாங்க. வெற்றிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ஹார்ட் பீட் படன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சுடருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு இங்கே நம்ம வெற்றிக்கு. ஸோ வெற்றி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இப்போது இங்கே டாக்டருமே வெளியே வராங்க. நம்ம வெற்றி ஓடி போயிட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர், சுடர் எப்படி இருக்கா, அவளுக்கு எதுவும் இல்லைல்ல, அவளோட உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல, நிறைய ரத்தம் வர போயிடுச்சு டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், சுடருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து பயங்கரமாக கதறி அழுகிறாரு. ஸோ இங்கே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. தலையிலேருந்து நிறைய ரத்தம் போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றுறதே கஷ்டம்தான். அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது. அவங்களோட பிளட் குரூப் வந்து பி பாசிட்டிவ். இங்கே பிளட் பேங்க்லேயுமே பிளட் வந்து ஸ்டாக் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக பிளட் அரேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதே ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம வெற்றி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாரு. டாக்டர் பிளட்டை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இப்போதைக்கு உடனே பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வெற்றியுமே பிளட் அதாவது பி பாசிட்டிவ் தான். ஸோ எனக்குமே அதே ரத்தம் தான், நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதாவது ட்ரிங்க் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு நம்ம சுடருக்காக வெற்றி கொடுக்குறாரு. ஏன்னா ஒரே ரத்தம் தானே நம்ம சுடருக்கும் வெற்றிக்கும். ஸோ இப்போது நம்ம வெற்றி தான் பிளட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம தருண் வந்து இங்கே சண்முகத்துக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். டேய் தருண், யார்துடா இந்த நம்பர் புதுசாக இருக்குது, ஆமாம் எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்க, நீ இப்போ தானே ஸ்கூலுக்கு கிளம்பி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டேய் தருண் என்னடா ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் ரொம்பவே பதட்டப்படுறாரு. உடனே இங்கே நம்ம தருண் இருந்துட்டு, அப்பா அது வந்து சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட சண்முகம் ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சே நின்று போயிடுது. டேய் தருண் என்னடா சொல்கிற, ஆமாப்பா சுடரு ஒரு நல்ல ஞாபகத்தில் இல்லவே இல்லை, அவள் ஏதோ ஒரு யோசனையிலே இருந்தா, என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு முன்னாடி வர வண்டி கூட வருதா இல்லையான்னு பார்க்காம அவள் பாட்டுக்கு நடு ரோட்டில் நடந்து போயிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு வண்டிக்காரவங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க. சுடருக்கு நல்ல தலையில் நிறைய பலமாக அடிபட்டிருக்குப்பா, சுடருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, எங்கே இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சண்முகம் இருந்துட்டு, டே தருண் இப்போது எங்கடா இருக்கீங்க, ரோட்லேயே இருக்கீங்களா, எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்ப்பா, கேப்டன் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார்,
நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துருங்கப்பா, இந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பேர்லேயுமா சொல்லிவிட்டு நம்ம தருண் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. சண்முகம் ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. உடனே அப்போ தான் அபி வராங்க. அண்ணா என்னன்னா தருண் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அபி அப்படின்னு சொல்லிட்டு அபி மேலே சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாரு நம்ம சண்முகம். அண்ணா என்னண்ணா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு நடந்த விஷயத்த சொல்லவும், இங்கே நம்ம அபி வந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம அபி போராடிக்கிட்டு இருக்கிறது நம்ம சுடருக்காக தான். ஸோ சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே இங்கே நம்ம அபி வந்து நொந்து போயிடுறாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. சரளா எல்லாருமே போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம வெற்றி வந்து பிளட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. வெளியில் வந்து நம்ம தியாவும் தருணும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சண்முகம் போயிட்டு, டேய் தருண் எங்கடா, சுடர் எங்கடா, அப்பா உள்ளதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி வந்து பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வராங்க. கரெக்டாக எங்கள் அபியை பார்த்துட்றாங்க. அபி அதுக்கப்புறம் சண்முகம் இவங்க எல்லாருமே இருக்காங்க. வெற்றியை பார்த்த எங்கள் அபியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவன் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது இங்கே நம்ம சண்முகத்தோட பொண்ணு தான் சுடர் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம வெற்றி. ஆனால் அது உண்மை கிடையாது. தன்னோட பொண்ணுக்கு தான் இப்போ பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம வெற்றி. ஸோ இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கேருந்து போகவும், உடனே தருண் இருந்துட்டு, அங்கிள் என்ன அங்கிள் எங்கே போகிறீங்க, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம இது வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு தருண் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட்டு கேட்டாங்க, நான் தான் இப்போ பிளட் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபி பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இதுதான் அப்பா பொண்ணோட உறவு பாசம்ன்றது அப்படின்றது மாதிரிலாம் யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது வெற்றி இருந்துட்டு, சரி தருண் சுடரை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சண்முகம் இருந்துட்டு, டேய் எல்லாமே உன்னால தான்டா, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு நம்ம வெற்றியோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க. உனக்கு பிறந்த குழந்தடா, அவள் இன்னைக்கு தன்னந்தனியாக அப்பா இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான்டா. இப்படி என் தங்கச்சி பொண்ணையும் கலங்க விட்டுட்டியடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறப்ப தான் இங்கே நம்ம வெற்றிக்கு தன்னோட பொண்ணு தான் சுடர் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஏன் பொண்ணு எப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் தங்கச்சிக்கு பிறந்த குழந்தனா அது உன் பொண்ணு தானே. என் தங்கச்சி தப்பே பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை குழந்தை சுடர் அவள் என்னடா பாவம் பண்ணா, அவள் ஏன் இப்படி தண்டனை அனுபவிக்கணும். இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எவனோ அபியை துரத்துறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் கூட அபி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. கொலை கேஸில் இன்னைக்கு அவள் ஜெயிலிருந்து பரோலில் வெளியே வந்திருக்கா. ஆனால் இன்னுமே அவளுக்கு ஜெயில் தண்டனை முடியவே இல்லை. 10 வருஷமாக தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏன்டா நீ கொடுத்த, எல்லாமே நீ தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என் தங்கச்சி பொண்ணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வெற்றி இருந்துட்டு, அபி என்ன பேசிக்கிட்டு இருக்காருங்க அண்ணன், என்ன நீ தப்பே பண்ணலையாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ சுடர் தான் நம்மளோட குழந்தைன்னு சொல்கிறாரு, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் என்னன்னா இதெல்லாம் நீங்கள் எதுக்காக இவன் கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவன் அந்த கருணா கூட சேர்ந்துக்கிட்டு ரவுடித்தனமாக பண்ணுவான். சுடர் என்னுடைய பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா இவனும் அந்த கருணாவும் சேர்ந்து கொன்று போட்டுருவாங்க. ஏன் நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே அழுகுறாங்க. அபி நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையாவே சுடர் வந்து நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க. ஆமாம் வெற்றி, நம்ம குழந்தை தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன எப்படி எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக நீ அவளை வளர்த்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணுறது, உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுனால தானே இத்தனை நாளாக சுடர் உயிரோடு இருந்தா. இன்றைக்கி சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு அபி, தேவையில்லாமல் பேசாத. நானே யதார்த்தமாக அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். சுடருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவளை நான் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவள் நம்மளோட குழந்தையான்றதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நான் என்ன பொய் சொல்கிறேன்னா, எனக்கு பொய் சொல்லவே வராது. ஆமாம் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஒன்றுமே தப்பு பண்ணாத பார்வதி அக்காவை அவங்கள கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவ தானே நீ. கருணாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ணவ தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்லவும், போது நிறுத்து வெற்றி, நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன். அந்த கருணா கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக
கண்டிப்பாக உனக்கு எதுவுமே தப்பாக தெரியாது. நீ அவனை விலகி அவனுக்கு எதிராக வந்து நின்னா மட்டும்தான் அவன் பண்ணுற தப்பு எல்லாமே உனக்கு தெரிய வரும். இன்றைக்கி நான் தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுடரோட எதிர்காலத்தை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். இப்போதைக்கு என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகாமல் இருந்தால் அது மட்டுமே போதும். என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. வெற்றி அங்கேருந்து போயிடுறாங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்போது சுடர் நமக்கு பிறந்த குழந்தையா, அதனால தான் நம்மக்கிட்ட அவ்வளோ பாசமாக ஒட்டிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சுடர் அதாவது அபி சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 டைம் சொல்கிறாலே, ஒரு வேளை நம்ம இந்த விஷயத்தில் தீர விசாரிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியுமே நம்ம வெற்றி வந்து நினைக்கிறாரு. ஸோ கருணா தான் அந்த கொலையை பண்ணது அப்படின்ற விஷயத்த கூடிய சீக்கிரமே நம்ம வெற்றி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.